கர்த்தர் என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்திலே சபையோடைய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படி என்று எல்லாரும் போதிக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் வேதத்திலே நீங்கள் கவனித்து கூர்மையாக நீங்கள் ஆராய்ந்து அறிவீர்களானால், நாம் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் அல்ல, நான் எப்போதும் எப்படியாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அழுது ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அழுகிறவளாக. நான் அப்படி போதிக்கிறவன் அல்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற உண்மைதான். அது எப்போது மாறனா, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற போது. நீ யாரிடத்திலே அழுகிறதை விடவும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, சபையிலே, அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் அழுகிற போது அதற்கு மிகுந்த பலன் இருக்கிறது. ஒரு நாளும் மனுஷனிடத்திலே முதலாவது உங்கள் காரியத்தை கொண்டு போய் நீங்கள் அழுது விடாதீர்கள். உங்கள் முதலாவது அந்த அழுக கர்த்தருடைய உங்களுக்கு நமக்குள்ளாக வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. வேதம் சொல்கிறது, ஆத்துமா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும், சரீரம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க ஒருவரும் துக்கம் இல்லாதவர்கள் இல்லை. இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்திலே மனுஷனுடைய காரியத்திலே, வாழ்க்கையிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் ஒரு நாளை போல நமக்கு ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், ஒரு நாள் அழுகை இருக்கும். ஒரு நாள் நம்ம பிள்ளைகள் நல்லா விளையாடுவாங்க, ஒரு நாள் சோர்ந்து படுத்துருவாங்க. நல்லா விளையாடுகிற நாள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், சோர்ந்து படுக்கிற நாள் நமக்கு அழுகையாக இருக்கும். உண்மைதானே? இப்படித்தான் எல்லா காரியத்திலும் நமக்கு வேதனைகள் உண்டு. எல்லா காரியத்திலும் இந்த உலகத்தில், இந்த கடைசி காலத்தில் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உலகத்தில் வேதனைகள் உண்டு. முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நமக்கு அழுகை இருக்குமானால் அந்த அழுகையை நாம் எதனால் எடுக்க வேண்டும்னால் அழுகையினால் தான் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அழுகையினால் தான். அழுங்க, நல்லா அழுங்க கர்த்தருடைய சமூகத்தில். வேற எங்கேயும் போய் அழுதுறாதீங்க. புருஷன்மார்கிட்ட போய் அழுதுறாதீங்க, ரொம்ப அழுதுறாதீங்க. உங்களை பலவீனமாக கருதிடுவாங்க. ஊரில் போய் அழுதுறாதீங்க, அம்மாமார்கிட்ட போய் அழுதுறாதீங்க. ஃபஸ்ட்டு சமயத்தில் அப்படியாப்பா அழுகிறீங்களா, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது வாட்டி ஃபோன் வர சொல்லவே, அது எப்போவுமே அப்படி தான்பா, எப்போவுமே புலம்பல், எப்போவுமே அழுகதான் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் கண்ணீரை ஆண்டவரிடத்திலே எடுத்து கொண்டு போய் ஜபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் அழுகையோடு. இது வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீங்கள் வசனத்தை கவனிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் சொல்லுவேன், நம்முடைய கண்ணீருடைய கணக்கு நமக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்ணீருடைய கணக்கை வைத்திருக்கிறார். அதன் நிமித்தமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அதன் நிமித்தமாய் ஒரு அமெரிக்கையான சந்தோஷமான சமாதான ஒரு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் என்னுடைய காரியங்களை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனாலும் அத்தனையும் உண்மை, 100% கோல்டான உண்மை. அதை எப்படி நான் மறைக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நான் இன்றைக்கும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கலந்து செல்கிறேன். பொதுவாக நம்ம வாலிப பிரயத்தில் யாரும் அழுகிறதில்லை, பிள்ளைகள்லாம் யாருமே அழுகிறதில்லை. அழுவதற்காக ஒருத்தர் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து, எங்கள் தாயை இழந்த போது எல்லாம் முடிஞ்சுது. அந்த நாளில் எல்லாம் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு அது வரைக்கும் அழுகலை. அது வரைக்கும் சிந்தனைலாம் என்ன இருந்ததுன்னா, எப்படி நம்ம வாழப்போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், என்னத்தை நம்ம சம்பாதிக்கிற போகிறோம், எப்படி நம்ம கரை சேகர போகிறோம், எப்படி நம்ம நம்பி இருக்கிற. இது அந்த டெத்து அதிகாலையில் எனக்கு சொன்னாங்க இறந்துட்டாங்கன்னு. அந்த இரவு 7-8 மணி வரைக்கும் இது மாத்திரமே ஹிருதயத்தில் இருந்தது. 8 மணிக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து அவங்களை கிடைத்திருந்த அந்த சரீரத்தை கிடைத்திருந்த ஸ்டூல் ஓரமாக எடுத்து போட்டுருந்தாங்க. அந்த டேபிள்
அதில் உட்காந்து ஆட ஆரம்பிச்சேங்க. அதுதான் அந்த பாசத்தினுடைய அப்போதான் வந்து தாயை நினைக்கிறேன். அப்போதான் தாயை நினைக்கிறேன், ஐயோ எவ்வளோ அன்பா இருந்தவங்க, இவ்வளோ யார் நமக்கு இருப்பாங்க. 5 வயதில் தகப்பனை இழந்தோம். இந்த வாலிப வயது வரைக்கும் அந்த தாயை தவிர எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்போதான் அப்படியே இருதயம் குமுறுகிறது. நான் பொதுவாக யாரிடத்திலும் அதிகமாக சின்ன வயசுலேருந்து அப்படி தான், அதிகமாக பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனாலும் வீடு நிறைக்க ஜனங்கள் இருந்தபோது அந்த இடத்துல உட்காந்து ஒரு அழுகை வந்தது, சத்தமான அழுகை வந்தது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனே, சத்தமான அழுகை, புலம்பினுடைய அழுகை வந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். மணிக்கணக்கில் பேசி அழுதுட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை சூழ்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் அம்மா பெரிய வயசுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 44 வயசு தான் அவர்கள் மரிக்கிற போது. ரொம்ப வயதானவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. நான் இன்றைக்கி யோசித்தேன் இந்த காலை வேளையில், அன்றைக்கு அழுது தான் இன்றைக்கும் என் வாழ்க்கைக்கு உண்டான வழியை அது காட்டினது. ஆமென், ஹல்லேலூயா. அழுகையினாலே இருதயம் சீர்படும், துக்கமுகம் சந்தோஷமாய் மாறும். எல்லா முன்னேற்றத்திற்கும், எல்லா உயர்வுக்கும், எல்லா மேன்மைக்கும் பின்னாடி ஒரு அழுகை ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியாது அது அழுகை. நீங்கள் சொல்லும் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அழுதார்கள் என்றால் அவர்கள் மேன்மை அடையார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது அழுகை வரும்னா அந்த பாரம் வரும். தன் வாழ்க்கையை குறித்து, படிப்பை குறித்து, உயர்வை குறித்து, மேன்மையை குறித்து ஒரு பாரம் நம்ம இருதயத்திலே சூழ்கிற போது, அப்படியே அது அழுகையாக வெளிப்படுகிற போது, அந்த அழுகை பின் நாட்களில் அது வெற்றியாக நம்மை மாற்றிக்கொள்வோம். நீ சொல்லுங்க, நம்முடைய உயர்வுக்காக நீங்கள் பிள்ளைகள் அழுதார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் சோரம் போவதே இல்லை, ஒருபோதும் சோர போவதே இல்லை. பிள்ளைகள் அழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் அழுகிற பிள்ளைகள், அழுகிறதுனா சும்மா நான் சொல்கிற அழுக வேற, நீங்கள் நினைக்கிற அழுகிற வேற. நீங்கள் நினைக்கிற அழுக நான் சொல்லலை, நான் வேறு ஒரு அழுகையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டு ஆணுடைய சமூகத்திலே அழுவது. சும்மா எழுந்து இங்கே உட்காரு, சாப்பாட்டில் ஒரு முட்டை குறைஞ்சிச்சுன்னா அழுகிற அழுகையை நான் பேசலை இங்கே. ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒன்று குறைஞ்சிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தவங்க தூஷணை அப்படி சொல்லிட்டாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது, அந்த அழுகையை பற்றி நான் பேசலை. உண்மையாய் நேர்மையாக அந்த ஒரு அழுகையை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய அழுகையை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். அதன் பிறகு நிறைய அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொல்லுவேன், அந்த அழுகையை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், வேலையை குறித்து, பண தேவையை குறித்து, நிந்தையை, அவமானத்தை, மற்றவர்களுக்கு முன்பாக படுகிற காரியத்தை, உன் படிப்பிலே தோல்வியை குறித்து நான் சொல்லுவேன், ஒரு இருதய நொறுங்குண்டுதல் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக நீ தோல்வியை காண்பதில்லை, வெற்றியை நீ காண்பாய். ஆமென், அல்லேலூயா. அழுகை என்பது பாரத்திலே இருதயத்தில் இருக்கும். அந்த பாரம் நம்மை வெளிப்பட செய்கிற போது அது நம்மை அது ஆனதான் ஆண்டவர் பார்க்கிறார். அதான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு செய்தியாக நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 5-6 வசனத்தை உங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதை கவனிங்க. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். அழுகையினுடைய பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன, இது அழுகை எனக்கு கொடுக்கிறது என்பதற்காக அதை நீக்கிவிடுவதல்ல. உங்கள் வாழ்க்கையில் இது எனக்கு துக்கத்தை கொடுக்குது, அழுகையை கொடுக்குது, இருதயத்தை பாரத்தை கொடுக்குது என்பது அதை நீங்கள் விட்டு விலகுவதற்காக அல்ல. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அழுகையினுடைய பள்ளத்தாக்கை உருவ நடந்து இந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்க நீங்கள் அதை இடம் கொடுங்க, உங்கள் அழுகைக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவாக நீங்கள் அழுகிறீங்களோ, எவ்வளவா நீ கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அவ்வளவா நீ பக்தி உள்ளவளா இருப்பா, அவ்வளவா நீ மேன்மை உள்ளவளா இருப்பா. உனக்கு எதுவும் ஒன்று அசைக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்திலே அழுகிறவர்கள் ஒருத்தருக்கும் முன்பாக அழமாட்டாங்க.
ஒருத்தருக்கு முன்பாக புலம்ப மாட்டாங்க. ஓடி வந்து தன் கதவை சாத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவாங்க. நீங்கள் அழுதுட்டு போகிற போது உங்கள் பிரச்சனை முடிஞ்சதோ இல்லையோ, உங்கள் இருதயத்தில் வேதனை முடிந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் ஒரு பதில் கர்த்தர் ஆண்டவர் கொடுத்திருப்பார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மெதுவாக அவர் சந்திக்கிறவராக இருக்க, அதற்கு முன்பாக அந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் உருவ நடப்பதற்குண்டான பலன் அந்த அழுகையிலே காணப்படும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பிரச்சனைக்காக வருகிறோம், ஒரு வேதனைக்காக வருகிறோம். அந்த சமயத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அழுது ஜெபம் பண்றீங்க. பிரச்சனைகள் முடிவதல்ல, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, சாதிப்பதற்கு, உயர்வதற்கு, பலன் அடைவதற்குண்டான பலனை அந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கும். உங்க அந்த அழுகை உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு விளங்குதுன்னு தெரியல. அந்த அழுகை நீங்க அந்த அழுதுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது இறக்கி வைத்து விட்டு வரீங்க பார்த்தீங்களா, நம்முடைய இருதயத்தில் ஒரு பலன் உண்டா இருக்கும். எதுனா அழுகின் பள்ளத்தாக்களை நடப்பதற்குண்டான பலன் உங்களுக்கு உண்டா இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜப அனுபவம் உங்களுக்கு இருக்குது, அழுது ஜபிக்கிற. இனி நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறாமல் இருக்குது, நம்ம ஜப வாழ்க்கை மாறாமல் தான் இருக்குது. நான் இன்னொன்றும் சொல்கிறேன், எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுக வருகிறீர்களோ அந்த காரியம் உங்களை சூழ்ந்து இருக்கும். அந்த காரியமே உங்களுக்கு என்னமா ஏக்கமாக இருக்கும். அதனால் அந்த காரியத்தில் விடுதலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அழுவீங்களா? இன்னிலிருந்து அழுவீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, உன் அழுகையை கழிப்பா மாத்துகிறாருக்கா, அப்படி மாறாது. அதுக்குண்டான ரகசியம் நீங்கள் அறிந்திருக்கணும். ரகசியத்தை நீங்கள் அறிந்திருக்கணும். நீங்கள் ஒன்றா சோதித்து அறிந்து பாருங்க. இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை சோதித்து அறிந்து பாருங்க. எந்த பிரச்சனையோடு கூட நீ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது இனி வரப்போகிற பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும் சரி, உன் கதவை நீ தாளிட்டு கொண்டு, அல்லது ஓய்வு தின ஆராதனை சபையிலே வந்து, ஆராதனைகளை அதிகமாக பார்ப்பது உண்டு. நான் சொல்ல, எத்தனை பேர் அழுது ஜபிக்கிறவங்க இருக்காங்க தெரியுங்களா? ஆராதனையில் எத்தனை அழுது ஜபிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் போய் பாருங்க, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. அந்த ஜபத்தில், ஆராதனையில் அழுது சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. இத்தனோண்டு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி இப்போ ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் எதில் போகிறீங்கன்னா அது தானே வரும் வாட்ஸ்அப்பில், இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை தேடுனா அதுவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் வேறு காரியங்களுக்கு போனால் அதெல்லாம் வராது. அதனால் அது உங்களுக்கு காணப்படாது. அழுது ஜெபிப்பணும், அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பாரம் இருக்கும் ஹிருதயத்தில். இந்த சத்தியவேடு என்ற பகுதியில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு உபவாச ஜெபத்தில் என்னை செய்தி கொடுக்கும்படியாக அழைத்திருந்தாங்க. நான் செய்தி கொடுத்தேன், பாஸ்டிங் ப்ரேயர் செய்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராம பகுதி என்பதனாலே அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. அநேகர் கியூவில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது ஒரு பெரிய சபை. அது ஒரு 300 பேர் மேலே இருந்தாங்க அந்த சபையில். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்லுவேன், ஒரு மகள், சின்ன பொண்ணுங்க, இத்தனோடு பொண்ணு, என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அழுது கொண்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். என்னப்பா உன் ஜெபம் விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக சொல்கிறா, எங்கள் குடும்பத்தில் ஏசப்பாவை நாங்களாம் ஏற்றுக்கொண்டோம், சபையில் வருகிறோம். எங்கள் அப்பா அந்த பழக்கத்தில் இருக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்னா எங்கள் குடும்பம் சீர்படும். எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இத்தூண்டு பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு அழுகையோடு கூட ஜெபம் பண்ணுகிற போது அழுகையோடு கூட அவள் காணப்பட்டா. சொல்லு, எத்தனை பாரம் அந்த இருதயத்தில். அப்படிப்பட்ட ஆவியிலே நறுங்குண்ட இருதயத்திற்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இல்லை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை, ஆண்டவர் எனக்கு இன்னும் எதுவுமே பண்ணலை, என் வாழ்க்கையில் எதுவுமே மாற்ற நினைக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆவியிலே நொறுங்குண்டு தேவன் ஜபிக்கிறவளுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஆதிகாமத்தினுடைய புஸ்தகம் 21வது வசனம், 21வது அதிகாரம்
14 16 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புயையும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் உங்களுக்கு இந்த காரியெல்லாம் தெரியும். இது அநேக முறை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணா அங்க இருக்கிற ஆபிரகாமுடைய வீட்டில் தான் மனைவிக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக இந்த அடிமை பெண்ணை பிடித்து பிள்ளைக்காக திருமணம் பண்ணிட்டு பிள்ளை கிடைத்தவுடன் இந்த பெண்ணையும் பிள்ளையும் துரத்துகிற ஒரு காரியம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அழுக எப்படி இருக்கும்? அடிமையாக இருந்துட்டு போயிட்டு இருப்பா. பாப்பா எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை பெற்று கையில் கொடுத்துட்டு இவள் கர்ப்பம் அடைந்த பின்பு அந்த மகளை துரத்துகிற காரியம் என்ன கொடுத்து துரத்தினாங்க? ஒரு சில அப்பமும் தோல் பையில் தண்ணீரும் இத்தினு தண்ணீரும் கொடுத்து எப்படியாவது போய் பொழைச்சிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க சொந்த தகப்பன். அதான் நீங்கள் வாசிக்கிறோம். புறப்பட்டு போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால் துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை செடியின் கீழே விட்டு நான் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பியும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆகாரை கண்ணீரை ஆண்டவர் காண்கிற தெய்வம், ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிற தெய்வம் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள். பிள்ளை சாகிறதை நான் என்று சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நான் நினைச்சேன் அவன் சத்தம்னா அழுகையின் சத்தம் அப்படின்னு. நான் இங்க சத்தம்னா அங்க சத்தம்னு எழுதப்படலை. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. சத்தம்னா அழுகையின் சத்தத்தை இங்க போடலை. நான் தியானத்தில் நினைச்சேன் இது அழுகையின் சத்தமாகத்தான் இருக்கும், அந்த பிள்ளையும் சேர்ந்து அழுதுருப்பான் அப்படின்னு நினைச்சேன். சரி, உடனே ரோமன் கத்தோலிக் பைபிளை போய் அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்குற போது இந்த பிள்ளையினுடைய சத்தம், ஏன்னா அந்த சத்தம்னு உங்களுக்கு நான் தவறாக எவ்வளோ நான் எதற்காக நான் வசனத்தை கேளுங்கன்னு உங்களை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் உங்ககிட்ட வருகிற போது சும்மா வரல. வசனத்தை கேளுங்க, இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றம். ஏன் உங்களை கடுமையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே இருக்கிற சொல்ல கூட உங்கள் புத்தி இங்கே தான் இருக்கணும், எங்கேயோ வச்சுட்டு வசனத்தை கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் உங்களுக்கு சாதாரணமாக வரல. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வசனம், இந்த வசனம் உங்கள் அழுகையை மாற்றுகிற வசனம், இந்த வசனம் உங்கள் வியாதியை மாற்றுகிற வசனம். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட மல்லு அடிக்கிற வசனத்தை கேளுங்க, அதன் பிரகாரம் நடந்துங்க. வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்காதவர்கள் ஒருபோதும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. பேரை வச்சுக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம். நான் பாருங்க, நான் இப்படிலாம் போதிக்கணும்னு வரல. எதற்காக சொல்கிறேன்னா, வசனத்தை தேடி இந்த சத்தம் அழுகைதான் என்று நான் நிர்ணயித்து கொண்டேன். ஆனாலும் எனக்கு அதை ஒரு தவறான போதனையை உங்ககிட்ட கொண்டு வந்துடக்கூடாதுன்னு வேற மொழிபெயர்ப்பில் போய் அதை தேடினேன். ரோமன் கத்தோலிக்க பைபிளில் நான் தேடுகிற போது பிள்ளைகளுடைய அழுகையை தேவன் கேட்டார். இது வாக்குத்தத்தமுள்ள பிள்ளை இல்லை. இந்த அழுகைக்கு இருக்கிற பலன் இன்றைக்கு அநேகர் போதிக்கிறாங்க, அழுகாதீங்க, கர்த்தருடைய பிள்ளை அழக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இரு. உலகத்துக்கு முன்பாக, உன்னை துட்சணமா நினைக்கிறவங்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு முன்பாக நீ அழுகையே உனக்கு அவர்களுக்கு சந்தோஷமா இருப்பவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமா இரு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உன் கண்ணீரை நீ செலுத்தணும்.
யார் முன்பாக, உலகத்துக்கு முன்பாக சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு ஜெபம் பண்றதே இல்லை கிறிஸ்தவர்கள். அப்புறம் அழ சொன்னா எப்படி அழுவாங்க? ஜெபமே இல்லை. என் குடும்ப சூழ்நிலை மாறல, என் வியாதி மாறல, என் கடன் சுமை மாறல, ஜெபமே இல்லை. வசனம் கேட்கறது இல்லை, வசனத்தை கேட்டு அப்படியே விடுறது, ஜெபம் இல்லை, வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகிற போது அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆராதனையில் வருகிற போது அழப்பட்டு நீ ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு பாடல்களிலும் உன் கண்ணீரோட கூட நீ ஜெபம் பண்ணணும். உன் இருதயம் சந்தோஷமாக இருந்தாலும் உன் கண்களில் தண்ணி வந்து தான் நீ ஜெபம் பண்ணணும். உன்னுடைய பாரத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருதயம் எப்படி சீர்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் உலகத்தினுடைய மனுஷர்களுக்கு முன்பாக சந்தோஷ சமாதானத்தினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. உலகத்தில் அழுகை இருக்காதுங்க. உலகத்தில் அழுகை என்பது இருக்காது. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அழுகிறவர்கள். சொந்த புருஷங்காரன் விரட்டி விட்டுட்டான், பிள்ளை என்று மாறாம விரட்டி விட்டுட்டான். இது வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை இல்லை. இது ஈசாக்குத்தான் வாக்குத்தத்தம், இஸ்மவேல் வாக்குத்தத்தம் பிள்ளை இல்லை. ஆனால் எதற்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார் என்றால், ஆகாரனுடைய அந்த கண்ணீரை, அழுகையை கர்த்தர் காண்கிறார். பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் காண்கிறார். இந்த எத்தனை பிள்ளைகளை நீங்க அழுது ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? எல்லாம் ஒரு இருக்கிற 4 பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? தம்பி ஜோயல் சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ண எத்தனை நாள் ஆச்சு? சித்தா சொல்லுங்க, அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? சொல்லுங்க அம்மா, நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தானே? சுகமாக போகுது. 3 வேளை சாப்பாடு தட்டில், 3 வேளை சாப்பாடு. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு சாப்பாடு இருக்குது. வட்டிக்கு வாங்கியாவது ஃபீஸை கட்டிடுறாங்க. வட்டிக்கு வாங்கியாவது ஏதாச்சும் நிறைய என் பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸை போடணுன்னு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்புறம் எப்படி அழுக வரும் சொல்லுவேன்? எனக்கு அப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அழுகிற பிள்ளை வேணும். நீ ஆராதிக்கிற என் கண்ணீரின் ஜபத்தை கேட்டீர் ஐயா நீ சொல்லி கையை உயர்த்தி ஆராய்கிற போது உன் கண்ணில் தண்ணி வரணும். வந்துதா யாருக்குண்ணா? சொல்லுங்க, யாருக்குண்ணா வந்துதா? சுபா சொல்லுங்க, வந்துதா? கண்ணில் தண்ணி வந்துதா? வரல, எனக்கு வரும். அதுதாங்க ஆராதனை. நான் சொல்லுவேன், உங்கள் கண்ணீர், அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். நீங்கள் பாருங்கள், ஒரு துருத்தியில் சொந்த பிள்ளையை ஒரே ஒரு துருத்தியில் தண்ணீர் கொட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டான். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தால் அப்போது அவள் ஒரு தண்ணீரின் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். அப்பா கொடுத்தது, பெற்ற அப்பா கொடுத்தது என்னது சொல்லுங்க? என்னதான் கொடுத்தாரு? எங்க தான் இருக்கிறீங்க? துருத்தி தண்ணி கொடுத்து அனுப்புனார். எத்தனை நாளைக்கு? வனாந்திரத்துக்கு போறதுக்குள்ள தீர்ந்து போச்சு, பாதி வழியே தீர்ந்து போச்சு. ஆனால் பிள்ளையினுடைய அழுகை சத்தம், தாயினுடைய அழுகை சத்தம் ஒரு துருத்தியே அவள் கண்கள் கண்டது. நான் சொல்லுவேன், உங்களுக்காக, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, எல்லாவற்றிற்காகவும் அழுகிற காரியம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு துறவை உங்களுக்கு இதுவரை நீ காணாதது, இதுவரை அவ காணல. அந்த பகுதியில் தான் வந்தா, வனாந்தரத்தில் வந்தா. எப்போது அவருடைய அழுகையினுடைய சத்தம், ஆண்டவருடைய தண்ணீர், தேவ தூதன் இறங்கி சொல்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டா. பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்டார், அழுகையினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் கடந்து வந்தாங்க, புலம்பல் எவ்வளோ இருந்திருக்கும் சொல்லுங்க? உங்கள் ஹஸ்பண்டு இங்கேருந்து இங்கே கொண்டு போய் வண்டியில் இல்லைனாலும், வண்டியில் ஏங்க பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் போய் விட்டுடுங்க, அப்படியே போகிற வழி தானே, நான் போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குதுப்பா, நீ போவோம் வழியை பாருன்னா, அந்த வழியில் எவ்வளோ புலம்பல் உங்களுக்கு உண்டாயிருக்கும் தெரியுமா? சாதாரணமான விஷயம். ஏங்க வர சொல்ல, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கலை, வாங்கிட்டு வரலன்னா எவ்வளோ புலம்பல் இருக்கும், எவ்வளோ புலம்பல் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு?
சொந்த புருஷன் சின்ன குழந்தைய விரட்டி விட்டுட்டான். வெறும் ஒரு துருத்தி 2 அப்பங்களை கொடுத்து ஒரு துருத்தியில் தண்ணி விட்டு விரட்டி கொண்டுட்டான். எவ்வளவோ புலம்பல், இந்த வனாந்தரத்திலே வந்து சேர்கிற வரைக்கும் புலம்பல், எவ்வளவோ புலம்பல், எவ்வளவோ தூஷணங்கள் இருந்திருக்கும். தன்னுடைய கணவனை குறித்து, தன்னுடைய சாராளை குறித்து, ஆபிரகாமை குறித்து, அங்கே இருக்கிற ஜனங்களை குறித்து ஒருவருக்கும் இரக்கம் இல்லாமல் போயிற்று என்று எவ்வளவோ புலம்பல் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், எப்போ இந்த மகளுக்கும் அந்த மகனுக்கும் அழுகையினுடைய சத்தம் கேட்கப்பட்டதோ தேவ தூதர்கள் இறங்கி வந்ததை நீங்கள் காண்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறைய கொண்டு போகப்பட்டார். எல்லா ஜனங்களும் எல்லா பெண்களும் அவரை பார்த்து இத்தனை அற்புதங்கள் அடையாளம் செய்தவர் நிர்மூலமாக இதோ அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறாரே, அந்த எருசலேமின் நகரமே அழுது. ஆண்டவர் பார்த்து சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், எனக்காக அழாதீங்கப்பா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை சொல்கிறோம். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உன்னை நீ போகிற போதே கூரையை பிச்சுட்டு கொட்டுவார். எல்லா வாக்குத்தத்தமும் சொல்கிறோம். கடைசியில் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார், அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் கடைசியில் சிலுவிலே அறைவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆமென். இது வாக்குத்தத்தம், இதுதான் வாக்குத்தத்தம். கடைசியான கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நான் சிலுவையில் போகிறேன், நான் சிலுவையில் சுமக்க போகிறேன், எனக்காக அழாதீங்க, பிதா எனக்காக இதை நியமித்தார். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, உங்களுக்காகவும் உங்களுக்காகவும், உன் சூழ்நிலைக்காக, உன் வியாதிக்காக, உன் போராட்டத்திற்காக, உன் பக்தியின்மைக்காக. இந்த கடைசி காலத்தில் ஜனங்களுடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டு போயிடுச்சு. அதனால கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது, நல்ல கடினப்பட்டு போச்சு. சின்ன வயசுலேருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே கடினமாகி போச்சு இருதயம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இருதயம் கடினப்பட்டு போச்சு, வசனம் கேட்க முடியல, வசனம் இறங்க முடியல, வசனத்துக்கு அழ முடியல, ஆராதனைக்கு அழ முடியல, வார்த்தைக்கு அழ முடியல. சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை வருகிற போதே நான் கவனிச்சிருக்கிறேன். நான் போய் சபைகளுக்கு பிரசங்கித்ததிலையும் கவனிச்சிருக்கிறேன், டிவியில் உட்காந்து பார்த்ததிலையும் நான் கவனிச்சிருக்கிறேன். பிரசங்கிக்கிற போதே அழுது கொண்டு இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்க வார்த்தை வருகிற போதே அழுது கொண்டு இருப்பாங்க. எங்கே வச்சிருக்கீங்க உங்கள் அழுகையை? ஏன் உங்களுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அழுக வரமாட்டேன்னுதுன்னா, மனுஷருக்கு முன்பாக கொட்டி தீர்த்துறீங்க, இங்கே வந்தால் தண்ணி காலியாகி போகுது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரத்துக்குள்ள அம்மா கிட்ட அழுக எனக்கு யாருமே இல்லை, அதனால தான் அவர்கிட்ட நான் அழுதேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு யாருக்கிட்டே நான் அழறதுக்கு ஆள் கிடையாது, ஒருத்தரும் இல்லை. அதனால தான் எப்பவுமே நான் அழுகிறது ஆண்டவருடைய சமூகத்தில். அது இன்று வரைக்கும் பழக்கமாக தான் இருக்குது. ஏன் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது? ஆராதிக்கிற போது இருதயம் ஏன் நொறுங்க முடியல? ஏன் வார்த்தையை கேட்டவுடனே அழ முடியலன்னா, எங்கெங்கேயோ அழுதுறோம், யாரையோ அழ வச்சிடுறோம். ஆமென். ஒன்று அழுகிறவங்களா இருக்கிறோம், இல்லை அழ வைக்கிறவங்களா இருக்கிறோம். ஆமென். எங்க? வெளியே உள்ள வந்தவொடனே என்ன ஆகுது? துருத்தி காலி ஆகிடுது. ஆமென். துருத்தி காலியாக போச்சு, அழறதுக்கு கண்ணீர் இல்லை, எல்லாம் இருதயம் நொறுங்குண்டதெல்லாம் வெளியே போட்டாச்சு. அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேனாக்கும், நான் அப்படி பண்ணுறேனாக்கும். நீங்கள் கடைசியில் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாருமே அநேக காரியங்களுக்கும் உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, வேற யாரும் காரணமாக இருப்போம். உங்கள் சுபாவம் ஒரு காரணமாக இருக்கும், உங்கள் சுபாவமே உங்களுக்கு அழுகைக்கு உண்டான. அதெல்லாம் அநேகருக்கு தெரியறதில்லை, என்கிட்ட தான் இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன் சிஸ்டர் பிரதர், நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கடுமையாக பேசணும்னு நான் வரதே இல்லை. பொறுமையாக உங்களை அழகாக அழ வைக்காமல் அழகாக தேற்றி ஆற்றி, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படித்தான் நான் நினச்சிட்டு வரேன். ஆனாலும் ஆண்டவர் இங்கே வந்த ஜனங்களை அநேகர்களை விரட்டுகிற ஆவியானவராக இருக்கிறார்.
என் வசனத்தை கேட்கலாம் நீங்கள் போயிடுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறார் ஆண்டவர். சிஸ்டர் பிரதர், அழுது ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஆண்டவருடைய யாருக்கு முன்பாக உங்களை ஏதாவது ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு அவமானம் இருக்குமா, நிந்தை இருக்குமா, உறவுக்குள்ளே எங்களுக்கு நிந்தை இருக்குமா, அவமானம் இருக்குமா, எப்போது தேவனுடைய சன்னிதானம் வரும், எப்போது என் முகம் தனியாக தேவனை பார்க்கணும் ஏங்கி எங்கன்னா ஒரு மரத்துக்கீழே போய் அழுவுங்க. ஆமேன். என் அழுகெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த பிள்ளைகளுக்கு இங்கே வந்து ஸ்கூலில் வெறும் 50 ரூபாய்க்கு சீட்டு கிடச்சிது என் அழுக. ஆமேன், ஹல்லேலூயா. அதெல்லாம் சொன்னோன்னா நேரம் இருக்காது. இங்கே வனாந்தரத்தில் வந்து ஸ்கூலுக்கு சீட்டு கிடைக்கல, துரத்தி விட்டான். நாங்கள் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்தோம், துரத்தி விட்டான். நானும் போன உடனே ட்ரான்ஸ்ஃபர் தானே, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அழகாக சீட்டு கொடுப்பானே, அதெல்லாம் சீட்டு கிடையாது, வெளியே போங்க அப்படின்ட்டான். அந்த இடத்துலேருந்து அழுகையோடு கூட கடந்து வந்தேன். ஒரு இடம் இருந்தது, அழுகிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல அப்படியே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அழுது, ஆண்டவரே நீங்கள் தான் இங்கே அழைத்து வந்தீங்க, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் இந்த ஸ்கூலுக்கு வழிகாட்டணும், எல்லா பணமும் நாங்கள் செலவழித்து விட்டது, நீங்கள் தான் இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வழி பண்ணணும்னு இங்கிருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிற வழியிலே உட்கார்ந்து அழுதேன். வேற ஒன்றும் பண்ணலை. இவ்வளோ எப்பா ஒய்ஃபுக்கு போன போட்டு, எப்பா அட்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரில, எழுது பண்ணுறது தெரில, நீ ஒன்று பண்ணு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 50,000 அனுப்ப சொல்லு, நான் எங்கள் அக்கா கிட்ட ஒரு 50,000 கேட்குறேன், எப்படியாவது பிள்ளைகளை அந்த ஸ்கூலில் சேர்க்கணும். நெவர். அப்படியே அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் அழுதேன். அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலில் கடந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் நான் கொடுக்குற போது, சிஸ்டர் கிடைக்குமா சிஸ்டர் சீட்டு அப்படின்னா, அந்த மகன் அன்றைக்கி சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு இல்லாமல் யாருக்குங்க நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த ஆள் உட்கார வச்சே பேசலை அந்த பிரின்சிபல். இதே அந்த சிஎஸ்எஃப் கேந்திர வித்தியாலயில அப்படி ஒரு சம்பவம். அந்த வழியிலே அழுகை, அது அழுகையிலே போய் HUF கேந்திர வித்தியாலய போயிட்டு அந்த சகோதரிடத்தில் கேட்டேன். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் தான், எங்களுக்கு உரிமை உள்ளது, டிரான்ஸ்ஃபர்லாம் வந்திருக்கிறோம். நான் கேட்டேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. சிஸ்டர் கண்டிப்பாக கிடைச்சிருங்களா சிஸ்டர்ங்க? ஏங்க உங்களுக்கு தாங்க இருக்குது, உங்களுக்கு கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்து உங்களுக்கு என்னாங்க. இந்த வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் வெறும் வார்த்தையில் மாத்திரம் இதை நான் உங்களுக்கு, நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் வெறும் வார்த்தையை மாத்திரம் நான் உபதேசித்து போல, கர்த்தர் இந்த அழுகையினுடைய பலனை என்னுடைய வாழ்க்கையில செய்ததையும் சேர்த்து தான் நான் உபதேசிக்கிறேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் மண்டிடுங்க, கர்த்தரிடத்தில் அழுங்க, அவருடைய பிரசன்னத்தை உணருங்க, அப்படி பழகுங்க, உங்களுக்கு பழக்கமாக போயிடும். நீ கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய சன்னிதானத்தில் அழுது கேட்க நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில யாருக்கிட்ட நீ கேட்க முடியாது. அந்த பழக்கம் உனக்கு வராது, அந்த சுபாவம் உனக்கு வராது. மற்றவரிடத்தில் அழுகிறதற்காக நீ வந்து ஒருபோதும் உன் கண்ணீரை நீ வீணடிக்க மாட்ட. திருப்தி நிறைவோடு நீ தேவ சன்னிதானத்தில் வருவா, உன் கண்ணீரை நீ ஊற்றுவா. அதுதான் ஆண்டவர் சொல்வாரு, நீ உன் அலைச்சல்களை நான் எண்ணினேன், உன் கண்ணீரே என் கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கணக்கில் வைக்கிற கர்த்தர். நான் சொல்கிறேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து நல்லா கவனிங்க. அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், யூதாவிலே ஆண்டவர் விக்கிரக ஆராதனையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏஞ்சல் இங்க பாரு,
சரி, விளையாடுறது. சரி, கவனிங்க. இந்த எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். என்ன அவனுக்கு வார்த்தைன்னா, எப்பா உனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, நீ இந்த வாழ்க்கையை முடிக்க போகிறா. நமக்கு எல்லாம் இந்த சம்பவம் தெரியும், நீ கொஞ்சம் கவனிங்க. இந்த எசேக்கியா ராஜா யார் என்று சொல்லுவோமானால், ஒரு துர்மார்க்கமான யூத சந்ததி வந்து கொண்டு இருந்தது. அநேக ராஜாக்கள் விக்கிரகங்களை கொண்டு வந்தாங்க, நாசங்களை செய்தாங்க, விபச்சாரங்களை செய்தாங்க, கர்த்தருடைய கட்டளைகளை ஒருபோதும் கை கொள்ளாத ஒரு சந்ததியா மாறி போச்சு. இந்த எசேக்கியா ராஜா எழும்பின பிறகு கர்த்தருடைய ஆலயத்தை செப்பனிடுகிறான், கர்த்தருடைய ஜனங்களை சேர்க்கிறான், பஸ்காவை ஆசரிக்கிறான், விக்கிரகங்களை தகர்க்கிறான், ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறான், அநேக காரியங்கள் செய்கிறான். அநேக காரியங்கள் மாற்றப்படுகிறது, யூதாவின் சந்ததி மாற்றப்படுகிறது. பழைய அந்த ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் அவனுக்கு அந்த ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்க செய்கிறான். அந்த வாசனை இழந்து போன ஜனங்களிடத்திலே எசேக்கியா தாவீதை போல எழுந்து தேசத்தை கட்டி, ஜனங்களை கட்டி, ஆலயத்தை கட்டி விசுவாசத்துக்குள்ளாக திருப்புகிற எசேக்கியா ராஜா. ஆனால் நாள் வந்துச்சு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொல்றான், எப்போ உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்கு பண்ணு, இந்த நாளிலே நீ மரிப்பா. அப்படி என்று சொல்கிற போது எசேக்கியா அவன் செய்ததெல்லாம், ஐயோ எத்தனை நான் செய்தேன், நான் உமக்கு மன உத்தமமாய் உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று எசேக்கியா மிகவும் அழுதான். நான் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனிங்க சிஸ்டர். ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். லிசன் கேர்ஃபுல்லி. எதை தான் கண்டாரு? கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன். இப்போ நீ எழுந்து கட்டணிய, சுத்தமாக பரிசுத்தமாக ஜனங்களை நடத்தினிய, ஆலயத்தை திரும்ப கட்டணிய, ஜனங்களெல்லாம் விசுவாசத்துக்குள்ள திருப்பினிய, எல்லா விதத்திலும் நீ நேர்த்தியா உத்தமமாக நடந்திய. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் அவர் பார்க்கலங்க, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா நீங்கள் வசனத்தை நீங்கள் கவனிங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அவனுடைய வாழ்நாளில் அவன் செய்த காரியம் அநேக காரியங்களை செய்தான். ஆலயத்தை எடுப்பித்தான், ஜனங்களை திருப்பினான், எல்லாவற்றையும் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்வித்தான். ஆனால் ஆண்டவர் எதை தான் பார்க்குறார் அப்படின்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. எதை ஆண்டவர் கேட்குறேன்னா, ஏஞ்சல் அடிக்கக்கூடாது, விட்டுருங்க, நான் சும்மா சொல்கிறேன், விட்டுருங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே என்ன பாரு, பார்க்கல. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை நான் கண்டேன். ஆமென். அல்லேலூயா. நான் அதை தான் சொல்கிறேன், வற்புறுத்துகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே. நீங்கள் வாசித்தீங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுவேன். ஆமென். எதை பார்த்துங்க? எதை பார்த்து? நான் உண்மையுமாக இருந்தேன், நான் மனோத்துவமாக இருந்தேன், நான் பக்தியாக இருந்தேன், நான் எடுப்பித்து எல்லாவற்றையும் நடப்பித்தேன். என்னை போல முன்பு எந்த ராஜாவும் இல்லை உன் மேலே பக்தி வச்சது. நான் அதெல்லாம் பார்க்கல. நான் எதை உனக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம்னால், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை நீ மாற வேண்டுமானால் தேவ சன்னிதானத்திலே அழ கற்றுக்கொள்ளுங்க, அழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழுது ஆராதனை பண்ண, அழுது ஜெபம் பண்ண. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ அழு. ஊருக்கு முன்பாக அழாத. நான் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் வேறுபட்டு புரிஞ்சிக்காதீங்க. நம்ம பாஸ்டர் அங்கே புதுசாக போனேன், அவர் அங்கே போதிச்சார், அந்த பிரதரு எல்லாருக்கும் ஏன் அழ சொன்னார், அதனால் நான் ரேஷன் கடையில் போய் நின்று அழுவேன், நான் மளிகைகளில் போய் நின்று அழுவேன், ஆஃபீஸில் யாருன்னா எதனா சொல்லிவிட்டு அழுவேன்.
என் புருஷன் நான் சொல்லிட்டா காலைல இது சாயந்தரம் வரைக்கும் நான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அழ சொல்லி, அதனால் நான் அழுவேன். நான் அந்த அழையை சொல்லலை. கர்த்தர் அந்த அழையை பற்றி பேசலை. கர்த்தருக்கு முன்பாக. ஆமென். நீங்கள் ஒன்று கவனிங்க, ஏசையா தீர்க்கதரிசனம் வந்தான். தீர்க்கதரிசனுக்கு முன்பாக கூட ஏசையா அழலை, எசேக்கியா அழலை. அவன் சொல்லிட்டு போயிட்டான், எப்பா நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இந்த நாளில் நீ போயிடுவா. ஏசியா தீர்க்கதரிசியின் காலை பிடித்து கொண்டு எப்படியாவது எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க கெஞ்சல. அவன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி. ஆமென். அல்லேலூயா. உங்க அழுகை யாரை நோக்கி இருக்கணும் சொல்லுங்க? யாரை நோக்கி இருக்கணும்? யாரை நோக்கி இருக்கணும்? அழணுங்க. இருதயத்தின் அழுகையினாலே இருதய முகம் சீர்படும். நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீ துக்கப்பட்டிருக்கிற, வேதனைப்பட்டிருக்கிற, நீ மனஸ்தாபப்பட்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணிட்டு நீ வெளியே புறப்பட்டு போகிற போது உன் துக்க முகம் மாறி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிற பலனை அந்த அழுகை உண்டாயிருக்கும். உன் சூழ்நிலையானது மாறி போயிருக்கும். இதோ நான் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். எது மூலமா செஞ்சார் சொல்லுங்க? எசேக்கியா ரொம்ப நல்லவர். எசேக்கியா போல சபை ஆராதனையில் கலந்து கொள்கிறவங்க கிடையாது. எசேக்கியா போல ஆலயத்தை கட்டினவங்க கிடையாது. எசேக்கியா போல ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுயா, பரிசுத்தவான் கிடையாது. அதுக்கல்ல, எசேக்கியாவே உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு போவாய். ஆமென். நான் உன் வருஷத்தில் 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்காக நீங்கள் அழுவீங்களா? அழுது இருக்கிறீங்களா? என்னைக்காவது ஆண்டவருடைய சனி டாக்டர்கிட்ட போயிட்டு 100 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட அழறீங்க. அவன் 2வது வாட்டி போக சொல்ல 150 ரூபா வாங்குறாங்க. ஆமென். நீங்கள் அழுதுக்காக ஒரு 25 ரூபா குறைக்கிறாங்களா? இல்லை. அவங்க காரியத்தை அவங்க கரெக்டாக செய்வாங்க. எத்தனையோ பேருக்கு முன்பாக அழறீங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் உன்னுடைய பலவீனத்திற்காக, உன் வியாதிக்காக ஆண்டவரிடத்தில் அழுகிறாயா? அழுகிறாயா? நீங்கள் உண்மையாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து அழுது பாருங்க. உன் கண்ணீரை காண்கிறவர் அவர். உன் கண்ணீரை காண்கிற கதறலை கேட்கிற தெய்வம். சொல்ல யார் முன்பாக்க அழாதீங்க சிஸ்டர். உன் காரியத்துக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அழுங்க. இப்போ உங்கள் தேவைக்காக ஏதோ ஒன்றுத்துக்காக யாரையாவது எதையாவது கொடுத்தாலும் அது பின்னாடி உங்களுக்கு ரெட்டிப்பான அழுகையை தான் கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு 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 காரியம் தேவையாக இருக்கிறது. ஒருத்தர் வருவார், வெளியே ஒருத்தன் 7 பைசா வட்டிக்கு சொல்லியிருப்பான். இந்த ஆள் வருவார், உன் அழுகையை பார்த்துட்டு 5 பைசா வட்டிக்கு தரேன்னுவார். நான் சொல்லுவேன், அந்த அழுகை பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ரெட்டிப்பான அழுகையை பின்னாட்களிலே கொடுக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ வேதனையை கூட்டா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க. ஒருத்தர் இருந்தாங்க, ஏசப்பா உங்களுக்கு தெரியும், பசியோடு பட்டினியோடு கூட அலைவார். சீமோன் என்கிற ஒருவன் இருந்தான். ஆண்டவரை விருந்துக்கு அழைப்புத்தான். வாங்க ஏசப்பா, எங்கள் வீட்டில் நீங்கள் விருந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும் வாசிக்குமாறு உங்களை அன்பாக கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 36, நான் முடிக்கிறேன். 7வது அதிகாரம் 36, 38 வாசிக்குமாறு உங்களை அன்பான அழைக்கிறேன். பரிசேரில் ஒருவன் தன்னுடனே போஜன பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை
என்பதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினாலே பூசினாள். ஆமென். அல்லேலூயா. பாவியாக ஸ்திரீ யாருங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாவியாக ஸ்திரீன்னா நிச்சயமாக அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. இங்கே பந்திக்கு அழைத்தது ஒரு பரிசுத்தவான் வீட்டிலே பந்திக்கு இயேசு கிறிஸ்துவை சாப்பிட வாங்கன்னு என்று ஒரு பரிசேயன் அழைக்கிறான். பரிசேயன் நீதி உள்ளவன், நியாயம் உள்ளவன், தேவாலயத்திலே பணி செய்கிறவன், தேவனோடு கூட ஊழியக்காரன் பரிசேயன். அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்திலே அழைத்து, வாங்க இயேசு கிறிஸ்துவே, நான் உங்களுக்கு போஜனம் கொடுக்கிறேன் என்று அவர் பந்திருக்கிறார். அப்போது பாவியாகிய இவன் பரிசேயன், இவள் பாவியாகிய விபச்சார ஸ்திரீ. அவள் அழுது கொண்டு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே அழுது தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். நீங்க வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க 44வது வசனத்தை நீங்க கவனிங்க. 44. சிரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயோ, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது. 47வது வசனத்தை வாசிக்க முடியாது. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால். இங்க நீங்க சொல்லுங்க, பாவங்களை மன்னித்தது பரிமள தைலமா கண்ணீரா? ஈஸியா சொல்லிடுவீங்க, கண்ணீர் தானே. பரிமள தைலமா கண்ணீரா? அந்த பரிமள தைலத்தோட விலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பரிமள தைலம் விலையேற பெற்றது. கண்ணீர் என்பது என்ன? எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க? விலையே கிடையாது. தண்ணியாவது விலை கொடுத்து வாங்குறோம், 25 ரூபா 30 ரூபான்னு. கண்ணீருக்கு ஆனால் ஆண்டவர் விலை கொடுப்பா. ஆமாம், ஹல்லேலூயா. சொல்லுவேன், இதை ரகசியத்தை நீங்கள் கவனிங்க. ஒரு பரிசுத்தமாக ஆண்டவரப்பா, ஏசப்பா வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அவரும் வந்து பந்தி இருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், அவள் வந்த தன்னுடைய கரத்தில் இங்கே என்ன பரிமள தைலத்தை குறித்து பேசலை, பரிசேயனுடைய பந்தியை குறித்து பேசலை, அவன் வைத்திருக்கிற பந்தி அலங்காரத்தை குறித்து பேசலை. எல்லாவற்றையும் ஆண்டவர் மறந்து, சீமோனே நான் உன் வீட்டில் வந்தேன், நீ எல்லாம் நல்லா சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்ட, நீ என் கால்களை கழுவல. இவளோ தன்னுடைய கண்ணீரினால் அழுது தன் கண்ணீரினால் என் பாதத்தை அவள் நினைத்தாள். ஆமென். ஆகையினாலே இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தபடியினாலே இவள் செய்த அநேக பாவங்களை நான் மன்னித்தேன். இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் பாவங்கள் சாபங்களா நின்று இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. இவைகளெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்துக்கு அவசியம். இவளை எடுத்து வந்தது என்ன தெரியுங்களா? கண்ணீரை கொண்டு வரல, ஃபர்ஸ்ட் பரிமள தைலத்தை கொண்டு வந்தா. நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையில, விபச்சார ஸ்திரீக்கு மூலதனமே பரிமள தைலம்தான். விபச்சார தொழிலுக்கு மூலதனம் என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் பரிமள தைலம். விபச்சாரம் போவதற்கு முன்பாக தன் உடல் முழுவதும் பரிமள தைலத்தை கொண்டு மணப்பார்கள் விபச்சாரத்துக்காக. இந்த பாவியாகிய ஸ்திரீ தன் விபச்சாரத்துக்கு வைத்திருந்த மேன்மையான விலையேற பெற்ற அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, சீஷர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த விலையேற பெற்ற பரிமளத்தை தைலத்தை ஏன் இப்படி கொட்டி வேஸ்டாக படுத்துறான், அதை விற்று தரித்திரத்துக்கு அநேகருக்கு கொடுக்கலாமே என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்தனை விலை மதிப்பு உள்ள பரிமள தைலத்தை ஆண்டவர் அதை கூட அவர் பொருட்டா என்னலை.
என்ன சொல்கிறாள் என்றால், சீமோனே, வந்தபோது நீ தண்ணி கூட என் காலில் கழுவல, இவளோ தன் கண்ணீரினால் என் பாதத்தை நினைத்தாலே, இவள் எவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்தாள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கண்ணீருடைய வேல்யூ புரிஞ்சுங்க. சும்மா ஊரெல்லாம் போய் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் கண்ணீருடைய விலையோடைய அவசியத்தை தெரிஞ்சுங்க. விலையேற பெற்ற பரிமள, ராஜா அரண்மனையில் இருக்கிற பரிமள தைலம். பசி உள்ளவர்களுக்கு போஜனம் என்பது விலையேற பெற்றது. அது ஒரு பொருட்டா இல்லை. விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கால்களிலே ஊற்றி நினைத்தது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டா இல்லை. எதை அவர் விலையேற பெற்றதாக கண்டார் என்று சொல்லுவோமானால், இவள் கண்ணீரினாலே அழுது, கண்ணீரினாலே இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை நினைத்த போது நான் சொல்லுவேன், அதுதான் விலையேற பெற்றதாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விலையேற பெற்ற உங்கள் கண்ணீர், நீ உலகத்தில் எத்தனை விலையேற பெற்றது நீ இருந்தாலும், உன்னுடைய வியாதிக்கு, உன் போராட்டத்துக்கு, உன் மரண போராட்டத்துக்கு, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய சுக வாழ்வுக்கு, நம்முடைய சமாதான வாழ்வுக்கு எப்போதும் கணக்கில் வைக்கிற இடத்திலே உன் கண்ணீர் சிந்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கணக்கில் வச்சிருக்கிறாங்க. யாரும் உன் கணக்கில் வச்சிருப்பாங்க. இதோ துருத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், எங்கெல்லாமோ கணக்கை வடிச்சிட்டு கண்ணீரை ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்காதீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உலகத்துக்கு முன்பாக கண்ணீர் வடிச்சிட்டு என் கண்ணீரை ஏன் ஆண்டவர் காண்றதே இல்லை அநேகர் சொல்கிறாங்க. அநேகர் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் முன்பாக போய் அழுதுட்டு, எல்லாருக்கும் முன்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாய் 10 வருஷமாய் என் குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக, வியாதிக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு கண்ணே இல்லையா? என் கண்ணீரை ஏன் காண மாட்டேன்றார்? சொல்றோமா இல்லையா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? எவ்வளவு கண்ணீர் நான் வடிச்சிருப்பேன் தெரியுமா? எங்க வடிச்ச? எங்கப்பா வடிச்ச? நீ யார் முன்னாடி வடிச்ச? யார் முன்னாடி உன் கண்ணீரை வடிச்ச? இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன், யார் முன்னாடி உன் கண்ணீரை வடிச்ச? ஊர்லலாம் கண்ணீர் வடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கணக்கில் கேட்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. யாருக்கிட்டங்க வடிக்கிறீங்க? நீங்கள் கண்ணீர் வடித்தது உண்மை, நீ பாரப்பட்டது உண்மை, நீ துயரப்பட்டது உண்மை. ஆனாலும் நீ சொல்கிறா, என் வாழ்க்கையில என் கண்ணீரை ஆண்டவர் காணவில்லையோ, அவர் முகம் மறைத்திருக்கிறாரே, எத்தனையா என் வாழ்க்கையில நான் அழுது இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நீ சொல்லுவான் வாழ்க்கையில. ஆனால் இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிற ஒன்று, யாருக்கிட்ட நீ கண்ணீர் வடிச்சா? நான் சொல்லுவேன், கணக்கில் உன் கண்ணீரை, உன் அழுகையை யார் கணக்கில் வச்சிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ வடிச்சியா? இல்லை உன் கண்ணீரை அவமானமாய், நிந்தையாய், உன் முன்னாடி உன் கண்ணீரை ஒரு மாதிரியா பார்த்து, நீ போன பிறகு உன் கண்ணீரை வேறு மாதிரியாய் பார்க்கிற இடத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறையா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யார் உன் கண்ணீரை கணக்கில் வச்சு, உன் ஒரு சொட்டுக்கும் கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர்கிட்ட நீ கண்ணீர் வடிச்சையானால், நான் சொல்லுவேன், உன் வியாதி போராட்டத்திற்கு, உன் கடன் சுமைக்கு, உன் சமாதான இன்மைக்கு, உன்னுடைய தாழ்மைக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கூட நினைக்கலாம், பிரதர் அடிக்கடி அழுகிறாரு. நீங்கள் உண்மையாக நீங்கள் சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரியும், இந்த சின்ன தம்பி கூட தெரியும், எத்தனையா நான் அழுது ஜெபம் பண்ணுவேன் இந்த சபையில். உண்மையாக சொல்லு, நல்லா வாய் திறந்து சொல்லு. நீ கூட போய் அம்மா வீட்டில் கிடையாது, ஏன்பா அடிக்கடி அப்பா இது ஏன் அடிக்கடி ஏன் அந்த அங்கிள் அழுதுடுறாருன்னு கேட்டு கூட நீ இருக்கலாம். இல்லை எப்போவாது ஒரு முறை வருகிற வடிவேலு பிரதர் கேட்டிருக்கலாம், அடிக்கடி சும்மா ஏன் அழுகுறாரு அவரு? போன மாதம் கூட ஒரு வாட்டி அழுதுட்டேன் சபையில். எனக்கு தெரியும் உங்கள் முன்னாடி என் கண்ணீர் வெக்கப்பட்டாலும் என் தேவன் என் கண்ணீரை வெக்கப்படுத்துவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வருதா பத்தியா? அல்லேலூயா. வருதா பத்தியா? வெளியே கண்ணீர் விடுங்க, அப்படியே இருப்பீங்க. ஒரு உயர்வும் வாழ்க்கையில் ஏற்படாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விடுகிற கண்ணீர் உங்களுக்கு மேன்மையை தரும், வியாதிக்குண்டான பலனை தரும். ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் கண்ணீர் வடித்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து நான் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலன்னு.
இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட நேர்முகமாய் நேருக்கு நேராக பேசுகிறார், கேட்கிறார். உங்களை யாருக்கு முன்னாடி வடிச்ச நீ? உன் தேவையை சொல்லி யாருக்கு முன்னாடி நீ கண்ணீர் வடிச்ச? உன் வியாதியை சொல்லி யாருக்கு முன்னாடி நீ கண்ணீர் வடிச்ச? நீ சொல்லு, என் முன்னாடி ஒரு நாளாவது உன் கண்ணு கணக்கில் இருக்குதான்னு சொல்லு. அங்கே துருத்திய வெளியே காலி பண்ணிட்டு இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு இப்படி அப்படின்னு பார்த்துன்னு உட்காந்துனுங்கிற. எங்கே அழ வேண்டுமோ அங்கே அழறதில்லை. நீ ஆராதனை பண்ணப்போ இப்படி பார்க்குற, அப்படி பார்க்குற, ஓன்ற ஈன்ற இதையாவது ஒன்று செய்கிற. ஆராதனை உன் வாயிலிருந்து வரதில்லை. அழுகினுடைய ஆராதனை உனக்கு இல்லை. அழுகினுடைய ஜபம் தேவனுடைய சன்னிதானத்தில் உனக்கு இல்லை. எங்கேயோ அடிச்சுட்டு நான் 20 வருஷமாக இந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் கேட்குறார், யார் முன்னாடி நீ அழுத? இந்த நாளிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வீடானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, ரோடானாலும் சரி, வீதியானாலும் சரி, உனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிற போது யார் முன்பாக நீ அழுகிறாய் என்றால், நீ உன் முகத்தை ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு முன்பாக நின்றான். அவன் முகத்தை அவன் பார்க்கவில்லை. முகத்தை சுவர்புறமாய் திருப்பி ஆண்டவரை, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு முன்பா எவ்வளவு மன உத்தமமா என்று சொல்லி கண்ணீரோட கூட அவன் அழுதான். நான் சொல்லுவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை சுகமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ தேவாலயத்துக்கு போவா. உன் வாழ்க்கையில் வெறும் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்காக ஒரு துறவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் உன்னுடைய கண்ணீர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன், இயேசுவினுடைய நாமத்தினால சிஸ்டர் பிரதர், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்கள் கண்ணீரை நீங்கள் செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. இன்னைக்கு சபைகள் கேலி கூத்தாய் போச்சு. சபைகளில் நீங்கள் பார்த்துங்க, என்னவோ காமெடி அடிக்கிறான், என்னவோ விசில் அடிக்கிறான், கை தட்டுறான், கூத்து பண்ணுறான், டான்ஸ் பண்ணுறான், ஜனங்கள்லாம் பல்ல காட்டுதுங்க. அப்படித்தான் சபையாகி போச்சு. கேட்குறாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு வருதுங்க, இங்கே ஞாயிற்றுக்கிழமையாவது அதை சந்தோஷப்படுத்தணுமா? எதில்? விசில் அடிச்சுது, பாட்டு பாடுறது, கூத்து பண்ணுறது, கும்மாளம் பண்ணுறது, நகைச்சுவையாக பேசுறது, ஆசீர்வாதமாக பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, முகம் முள்ளாக கறி போட்டுட்டு வந்த விசுவாசியை போட்டு நீ எவ்வளவு அழகாக இருக்கிற சிஸ்டர்னு போய் சொல்கிறது. இத்தனை காரியம்லாம் சபையில் சந்தோஷப்படுத்தணுமா? இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையில் வந்து அழுங்க. ஆமென். உலகத்துக்கு முன்பாக சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சன்னிதானத்தில் ஆராதிக்கிற போது அழுங்க. ஜபம் பண்ணுற போது அழுங்க. ஜபம் பண்ணுற போது அப்படி இப்படி சிந்தை அப்படி இப்படி விடாதீங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் நன்றாக இல்லை என்றால் அழுகை இல்லை, ஜபமே இல்லை. ஜபமே இருந்தாலும் அது ஒரு 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 சடங்காச்சரியமாக இருக்கிறது. அழ கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு கணவனும் மனைவியும் கைப்பிடித்து ஆண்டவர் சந்நிதிக்கு முன்பாக அழுங்க. உலகத்துக்கு முன்பாக பலனோட கூட நீங்கள் கடந்து யார் முன்னாடி அழமாட்டீங்க சிஸ்டர். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் அழுதிங்கன்னா ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு வியாதி வருகிற போது உடனே உங்களுக்கு வீட்டின் கதவை தாழிட்டு கொண்டு எதற்கோ தாப்பால் போட்டுக்கிறோம் வீட்டை. ஆமென். எதுக்கோ மூடிக்கிறோம் வீட்டை. ஜெபம் பண்ணுறதுக்கு மூடுறீங்களா? அழறதுக்கு மூடுறீங்களா? இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன், சொல்லுங்க. அழுகிறதுக்காக மூடுங்க. ஆண்டுடைய சன்னிதானத்தில் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேளை சமாதானமாக சாப்பிட்றோன்னா நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தாங்க ஆண்டவருக்கு முன்னாடி அழுதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. உத்தமமாக ஒரு உண்டை சோறு சாப்பிட்றீங்க வீட்டில், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டுக்காக நீங்கள் அழறதில்லை. ஏன்? எங்கேயோ யாரோ ஒருத்தன் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் அழுது அதை பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் அழுது ஏன்? இன்னைக்கு வீடுகள் எல்லாம் ஒரு 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 உணர்வு, வீடை குறித்து ஒரு பக்தியாக இல்லை நமக்கு. வீடை குறித்துதான ஒரு சந்தோஷம் ஏன் நமக்கு இல்லை? நாம கஷ்டப்படல சிஸ்டர். இது யாரோ ஒருத்தங்க தேவ சன்னிதானாலே அழுதுட்டு கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எங்கோ இருந்து வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கு வீடுகள் எல்லாம் குப்பையும் கூலமாக இருக்கிறது. வீடுகளுக்கு போவோமா, குப்பை கூலமாக இருக்குன்னா நீங்க பெற்றுக்கொள்ளல, நீங்க அடல, நீங்க செங்கல் வாங்கல, நீங்க சிமெண்ட் வாங்கல, நீங்க கஷ்டப்படல சிஸ்டர் பிரதர். யாரோ ஒருத்தங்க ஆண்டவர் சன்னிதானத்தில் அழுது உங்களுக்காக கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க.
நீங்கள் அந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னா அழுங்க, ஆண்டவர் சன்னிதானத்தில் அழுங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும், உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும், உங்கள் வீடு தேவன் வாசஸ்தலமாக இருக்கும். தேவ சன்னிதானத்தில் அழுங்க. யாருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கையேந்தவும் அழவும் விடவே மாட்டார் சிஸ்டர், விடவே மாட்டார். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், எத்தனையோ வேலைகளில் ஆண்டவர் சன்னிதானத்தில் அழுது இருக்கிறேன். எல்லா காரியத்தையும் அழுது 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 நான் பெற்றுக்கொண்டேன். ஜனங்களுக்கு என் அழுக தெரியவே தெரியாது. தேவனுடைய சன்னிதானத்தில் அழ கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் சந்தோஷமாய் சமாதானமாய் தேவனுடைய பலத்தோடு கூட நீங்கள் வாழும்படியாக, நம்ம முற்பிதாக்கள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நன்றாய் நீ அனுபவிக்கும்படியாய் தேவனுடைய சன்னிதானத்தில் அழுகு. ஏதாவது பிரச்சனைன்னா அம்மா கிட்ட அழாத, அப்பா கிட்ட அழாத, உறவுகிட்ட அழாத, நண்பன்கிட்ட அழாத. உன் கண்ணீரை கணக்கில், உன் கண்ணீர் நான் சொல்லுவேன், அடுத்தவங்கிட்ட நீ செலுத்துகிற கண்ணீர்னா உனக்கு வெக்கத்தை உண்டு பண்ணும். உன் முன்னாடி உன் கண்ணீரை பார்க்குறவன் பின்னாடி போய் இதுக்கு எப்பவுமே இது வேறு வேலை இல்லையா, இதுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாளும் உன் கண்ணீரை தூசணமாய் துச்சமாய் அவர் நினைப்பதில்லை. உன் கண்ணீரோட அளவெல்லாம் பரலோக ராஜ்யத்து வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கர்த்தர். கண்களை மூடுவோமா, நான் ஜெபம் பண்ணுவோம். கண்ணீரோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வெறும் ஏதாச்சும் சோதனை காலம் வந்துட்டாதான், எதனா தேவை வந்துட்டாதான், எதனா ஆபத்து வந்துட்டாதான் உன் கண்ணீர் வடிக்கிறது இல்லை. எப்போதும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபம் பண்ணவர்களாய் நான் காணப்படணும். ஹல்லேலூயா. உன் கண்ணீரினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நீ ஜெபம் பண்ண முடியுமா? மகளே, இந்த வார்த்தைகளெல்லாம் நீ தவறாக நினைக்காதது. ஏன் இந்த ஆண்டவர் உன் மேலே அன்பு வச்சிருக்கனால உரிமையாக உன்னை கண்டிக்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு தான் அவருடைய விருப்பம். நீ நல்லா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ சுகமாக இருக்கணும். உன் கண்ணீர் உன்னை சுகமாய் வைக்கும், சுகமாய் வைக்கும். என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த வீட்டோட நிலைமை அவர்களுக்கு தெரியும். அழுவார்கள் அவர்கள். அவருக்கு பின்னா யாரோ ஒருத்தர் நான் அழுது இருக்கிற ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி அவர்கள் நல்லா இருக்கிறாங்க. நான் ஒரு வாடகை கொடுப்பதற்கு கூட அவமானப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டவனா நான் இருந்தேன். ஆனாலும் என் கண்ணீர் இன்றைக்கு இந்த வீட்டை எனக்காக கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம்பிடி தென்னை நடத்தினீரே. என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம்பிடி தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தி. நான் வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தி உமக்கு நன்றி ஐயா. என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம்பிடி தென்னை நடத்தினீரே. என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம்பிடி தென்னை நடத்தினீரே. என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம்பிடி தென்னை நடத்தினீரே. ஆண்டவர் என் அழுகையை பாங்க ஆண்டவர். எங்கள் கண்ணீர் உமக்கு முன்பாக வரட்டும். உமக்கு முன்பாக வருகிற கண்ணீர் ஒருபோதும் ஜனங்களுக்கு முன்பாக வடிக்காத கண்ணீராய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் அர்ப்பணிக்கிறப்பா. இஸ்ரவேல் சகோதரனை குடும்பத்தை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்.
ஆண்டவரே, எஸ்தரம்மா குடும்பத்தை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நிக்சன் தம்பி குடும்பத்தை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். லில்லி சிஸ்டர் குடும்பத்தை, புதிதாக இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரின் குடும்பத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. யாருக்கு முன்பாக நாங்கள் அழக்கூடாது ஆண்டவரே. எங்க அழுகை, எங்களுடைய கண்ணீருடைய துளிக உங்க பாதத்தில் இருக்கணும் ஆண்டவரே. உங்க பாதத்துல மாத்திரமே இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நல்ல வாழ்நாட்களை அவர்களுக்கு உண்டாக்குங்கப்பா. நல்ல வாழ்க்கையை உண்டாக்குங்க. நல்ல படிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்த உள்ள பிள்ளைகளாய் எங்க பிள்ளைகளை உண்டாக்குங்க. அழுது ஜெபிக்கிறவளாய், அழுது ஆராதனை பண்ணுகிறவர்களாக. யாரோ தகப்பன் கொடுத்த சுதந்திரத்தை, அவன் அழுத சுதந்திரத்திலே இவர்கள் அழாமல் இருப்பது அல்ல ஆண்டவரே. இவர்கள் அழுது அந்த சுதந்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இவர்கள் மாறட்ட ஆண்டவரே. மாறட்ட. பிள்ளைகள் செய்கிற வேலை ஸ்தலத்திற்காக நான் வருகிறேன். நிக்சன் தம்பி வேலை ஸ்தலத்திற்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். சகோதரி இஸ்ரவேல் குடும்பத்திற்காக, வடிவேலுக்காக, பிரதருக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் வடுக்கிறோம். ஒரு லகு உண்டாவதாக அப்பா, லகு உண்டாவதாக ஆண்டவரே. லகு உண்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற இடத்தை கர்த்தர் காண்பீங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக திறப்பின் வாசல்களே நிற்கிறோம் அப்பா, நிற்கிறோம்ப்பா. எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவரே, ஓ பாவியாகிய ஸ்திரீனுடைய கண்ணீரை கண்ட பரிமள தைலத்தை நீர் ஆண்டவரே, அதை நீர் காணவில்லைப்பா. கண்ணீரை தான் கண்டிங்க ஆண்டவரே. எங்களுக்கு பெத்த தகப்ப ஒரு துருத்தியிலே தண்ணீர் கொடுத்து வனாந்தரத்திலே அனுப்பி விட்டாலும் உம்மை நோக்கி சத்தமிட்டு இஸ்மவேல் அழுத போது, ஆகார் அழுத போது தண்ணீர் நிறைந்த துறவை கண்ணிலே காட்டினரப்பா. பிள்ளைகளுக்கு அப்படியாய் அவர்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் மூலமாய் இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய், இவருடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கர்த்தர் மாற்றுங்கப்பா. எங்க வியாதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 12 வருடம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ தனக்கு இழந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டு கண்ணீரோடு கூட கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட போது அவள் சுகம் பெற்று கொண்டாளே அப்பா. எங்களுடைய வியாதிக்காக மாத்திரை மருந்துகளை நம்புவதும் இல்லை, எங்க கண்ணீரையே நாங்கள் அதற்கு ஔஷதமாய் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் கண்ணீரையே அதற்கு மருந்துகளாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உங்க சன்னிதானத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளாண்டு, காத்துக்கொள்ளப்பா, காத்துக்கொள்ளாண்டவரே. ஏதாவது வாழ்க்கையிலே போராட்டம் என்றால் ஓடி வந்து சபையிலே கண்ணீரோடு கூட செபிக்கிற பிள்ளைகள் உண்டாவதாகப்பா. ஒரு ஆண்டவரே, ஒரு பெரும்பெல்லத்தின் இரைச்சல் சத்தம் உண்டாவதாகப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்க அழுகைக்கெல்லாம் ஒரு கணக்கை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்க முடியும், சபையா நன்றாயிருக்க முடியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உலகத்திலே எங்கள் கண்ணீரை செலவழித்து விட்டு உங்க சன்னிதானத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே வெறுமையாய் நாங்கள் நிற்பாதபடிக்கு, உலகத்திலே அப்பா கண்ணீர் வடிக்காதபடிக்கு உங்க சன்னிதானத்திலே கண்ணீர் வடித்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம், அழுகையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. பலவீனங்களை எல்லாம் பலமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நான் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மரியாள் தன் சகோதரனை இழந்த போது கண்ணீரோடு கூட கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்ட பாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் அழுகைக்கு தக்க பலனை அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நீர் வடிக்கிற ஒவ்வொரு துளியும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரா.